Hi all, this is AKB. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்கான பிஎன்எல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம எவ்ரி வீக் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த மந்த்துக்கான ட்ரேட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துருக்கோன்றது நான் எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். whenever I'm going for a live, நான் என்னைக்கெல்லாம் லைவ் எடுக்கிறனோ அந்த ட்ரேட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ 4th எடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் 9th எக்ஸிட் பண்ணியிருந்தோம், அதுக்கான ப்ராஃபிட் போட்டிருந்தேன். அதே மாதிரி 9th என்ட்ரி பண்ணியிருந்தோம், 12th எக்ஸிட் பண்ணியிருந்தோம், அகெயின் 13th என்ட்ரி அண்ட் 19th இன்னைக்கு எக்ஸ்பைரி எக்ஸிட். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 13th நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், அது வந்து 19th வந்து க்ளோஸ் பண்ணி, திஸ் இஸ் நாட் 13th ஆக்சுவலி, திஸ் இஸ் 18th. ஓகே, 18th எடுத்து நம்ம வந்து 19th வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் இஸ் வாட். ஸோ இது வந்து இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் லைவ்லேயே போய் பார்க்கலாம், நம்ம லைவாக தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்ஸ்டால் எடுத்திருப்பேன். ஸோ இந்த ட்ரேட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ரெண்டு ட்ரேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம், அப்டேட் பண்ணியிருக்கேன் இதில். ஓகே, ஸோ அந்த ட்ரேட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ 13th என்ட்ரி பண்ண ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து ஆக்சுவலாக 2 ட்ரேட் தான் எடுப்பேன். உங்களுக்கு வந்து இந்த இதில் நான் என்ன அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா, 2 ட்ரேட் தான் எடுப்போம். மார்க்கெட் பிரேக்ஸ் புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா புல் புட் ஸ்ப்ரெட் எடுப்போம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே பிரேக் ஆகி ஃபர்தராக கீழே ரொம்ப போகுது அப்படின்னா மட்டும் அடிஷ்னலாக பியர் கால் ஸ்ப்ரெட் எடுப்போம். ஓகே, ஸோ இட் இஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் தான், செல்லிங் கான்செப்ட், ஆப்ஷன் செல்லிங் தான் இது. ஸோ அதே மாதிரி இது 2 கான்செப்ட் தான் எடுத்தப்போ வேறு எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் எடுத்துருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இது பேசிக் ஐடியா இஸ் தட் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் கன்சிஸ்டண்ட்டாக வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இதை நான் அப்டேட் பண்ணி போட்டுருக்கேன். இதை நான் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக்லாம் கூட நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட்னா ஒரு 50,000 வச்சிருந்து நம்ம அந்த ட்ரேட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ 50,000 ஒட்டியே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 ட்ரேட்ஸ் எடுத்திருப்போம், அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ரொசீட் வித். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 13th பார்க்கலாம். ஸோ 13th பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக ட்ரேட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 9:30 போல் எடுத்துருந்தோம், 9:33 சம்திங் எடுத்துருந்தோம் ட்ரேடை. ஓகே, ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக போச்சு. ஸோ 15 மினிட்ஸ் வந்து பிரேக் ஆகி பியரிஷாக போனதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we took a பியர் கால் ஸ்ப்ரெட். ஓகே, அட் த மணி கால் செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணி வந்து பை பண்ணிட்டு பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து மார்க்கெட் நினச்சா ஒரு இமீடியட்டாக மேலே ரிவர்ஸ் ஆகிட்டு புல்லிஷாக மாற ஆரம்பிச்சு. ஸோ மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we converted this into a 4 leg. ஓகே, 4 leg மாற்றி, அதாவது ட்ரேட் 2 எடுத்திருந்தோம். அதில் ட்ரேட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கிரெடிட் ஸ்ப்ரெட் பட் இன் புல்லிஷ் டைரக்ஷன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் புல் புட் ஸ்ப்ரெட். ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் யூ. ஸோ 2 ட்ரேட்ஸ் தான் நம்ம எடுப்போம், ஐதர் பியர் கால் ஸ்ப்ரெட் ஆர் புல் புட் ஸ்ப்ரெட். ஸோ சில நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா பியர் கால் ஸ்ப்ரெட்டோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அன்னைக்கோட ட்ரேடை. இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா புல் புட் ஸ்ப்ரெட்டோட நம்ம வந்து விட்டுருவோம். மார்க்கெட் வந்து நம்ம எடுத்த ட்ரேட்க்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்னொரு ஸ்ப்ரெட் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 13th என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பியர் கால் ஸ்ப்ரெட் எடுத்தோம். அதோட மார்ஜின் நான் போட்டிருக்கேன், அது என்ன ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ பியர் கால் ஸ்ப்ரெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க, அது நமக்கு வந்து லாஸ்ல தான் முடிஞ்சுது. ஓகே, பிகாஸ் மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சு. ஓகே, ஸோ 17,916 இட் மே வேரி. ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜாக இப்போ வந்து 17,916 இங்கே நான் போட்டிருக்கேன். அதுக்கான லாஸ் பார்த்தீங்கன்னா 818.75 நமக்கு வந்து லாஸ். ஓகே, ஸோ இன்னொரு ட்ரேட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம 4 லெக்காக மாற்றியாச்சு. ஸோ 4 லெக்காக மாற்றிட்டு அப்படியே பொசிஷனை விட்டுட்டோம் நம்ம அதை. ஸோ அதுக்கப்புறம் புல் புட் ஸ்ப்ரெட்டை நம்ம எடுத்துருந்தோம், அது அந்த லெக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ல முடிஞ்சிருச்சு. பிகாஸ் நம்ம எந்த வேல்யூல செல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்ல நம்ம வந்து 25,300 செல் பண்ணிருந்தோம். மார்க்கெட் வந்து 25,400 சம்திங்ல க்ளோஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இட் கம்ஸ் அண்டர் அவுட் ஆஃப் தி மணி. ஸோ இந்த 160 0 ஆயிடுச்சு, 73 0 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா 2170 நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க 17,387 இன்வெஸ்ட்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா 2170 யுவர் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 2 லெக்கையும் நீங்கள் 2 ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பில் பண்ணீங்க, 2 நம்ம வந்து 4 லெக்கை விட்டு இன்னைக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதுக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1371. ஸோ இது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அமௌண்ட்டுக்கான இந்த 35,300 இன்வெஸ்ட்மெண்ட்ல 3.8% ப்ராஃபிட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட்ஸ் விட்டுருங்க. அடுத்த ட்ரேட் வந்து 18th நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, 18th எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 16th எடுத்திருந்தோம். அதை ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நீங்கள் நம்ம லைவ்ல போய் பார்க்கலாம் இதை. நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு வெரிஃபை நீங்கள் லைவ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் நம்ம சேனலுக்கு போய் பார்க்கலாம். 16th எடுத்திருந்தோம், பில் பண்ணது வந்து 18th, பட் வேல்யூஸ்லாம் சேம் தான் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸ் நான் அதில் போட்டு 18th வந்து பில் பண்ணியிருந்தேன். ட்ரேட் வந்து 16th எடுத்திருப்போம், நீங்கள் வந்து நம்ம லைவ்ல போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பயர் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால எடுத்திருந்தோம் அப்படின்னா பாருங்க, ஸோ நம்ம 13th வந்து 4 லெக்காக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஃபர்தர் டேஸ்ல மார்க்கெட் வந்து புல்லிஷாக போக ஆரம்பிச்சது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 16th என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு புல் புட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணோம். பிகாஸ் நம்ம மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த ஷார்ட் 9.5 தானே இல்லையா. இது பாருங்க 13th நம்ம எடுத்தது வந்து
இட்ஸ் அ 4 leg. ஸோ நீங்கள் வந்து ஒரு பியர் கால் ஸ்ப்ரெட்டையும் ஒரு புல் புட் ஸ்ப்ரெட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் இட் இஸ் ஆக்சுவலி ஷார்ட் அயன் ஃப்ளை. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன்ஸ் பெருசாக லாஸ் இருக்காது ஷார்ட் அயன் ஃப்ளைல, பட் யூ வில் நாட் மேக் ப்ராஃபிட் இல்லையா. ஸோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா 16th வந்து ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ அது என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் ஆக்சுவலி இதுலேயும் ப்ராஃபிட் வந்துருச்சு, இதுலேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. தட் இஸ் வாட் ஐ எம் கமிங் டு சே. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்ல நீங்கள் ஆட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக நான் போட்டிருப்பேன் என்னோட சேனல், நீங்கள் போய் பார்க்கலாம். லைவ்லேயே நான் ட்ரேட்ஸ்லாம் லைவாக தான் எடுத்திருப்போம். அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவுட் ஆஃப் த மணியில் முடிஞ்சிச்சு. ஸோ இதுவும் 0 முடிஞ்சிச்சு, இதுவும் 0 முடிஞ்சிச்சு. ஸோ வி காட் சம் 1338. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16,235. ஓகே, ஸோ 16,235 1338 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.24. ஸோ இந்த ரெண்டு ட்ரேட்மே நம்ம வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50,000 சம்திங் வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே ஒரு 51,000. எனிவே வி ஷுட் ஹேவ் சம் பஃபர் ரைட். ஸோ இந்த ரெண்டு ட்ரேட்ஸுமே நம்ம ஆட் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் லைக் 2,600 சம்திங் நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரேட்ஸ் இப்போ எல்லா ட்ரேட்ஸும் நம்ம ஆட் பண்ணி இந்த மந்த்துக்கான ட்ரேட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஐ டேக்கிங் ட்ரேட்ஸ் எவ்ரி டே. நான் லைவாக இப்போ சில நாள் என்னால் லைவ் போட முடியல, அன்றைக்கி நான் வந்து ட்ரேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். என்னைக்கெல்லாம் லைவாக போட்டிருக்கேன்னா இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைவாக நான் காட்டியிருப்பேன் என்னோட வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அதில் ஆட் பண்ண ப்ராஃபிட்ஸ் தான் இது பாருங்க, இது எல்லாமே வந்து அதில் வந்து ப்ராஃபிட்ஸ் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5,800 இது வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த மந்த் வரைக்கும். வி ஹவன் டேக்கன் ட்ரேட்ஸ் எவ்ரி டே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ட்ரேட்ஸ் எடுக்காதனால நம்ம இதில் நம்ம சேர்க்கல, லைவாக நான் போடாதனால நான் வந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ் நான் காட்டல, லைவாக போட்டு அன்றைக்கி மட்டும் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ 11.62% நமக்கு வந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ட்ரேட்ஸ் எடுக்கணும், லைவாக என்னென்ன ட்ரேட்ஸ் எடுக்கணும் அதை நம்ம வந்து வெல் கீப் யூ அப்டேட்டு. ஓகே, ஸோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ பேசிக் ஐடியா இஸ் தட் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு 50,000 ஒரு ஆவரேஜாக ஒரு 50,000 வச்சுட்டு ஒரு கன்சிஸ்டண்டாக நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து லைவாக போட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் ஆன் இட். ஸோ வர்ச்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதில் இப்போ இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இட் மீன். நீங்கள் பாருங்க எல்லா நாளும் மோஸ்ட்டாக வந்து நம்ம க்ரீனில் தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பியர் கால் ஸ்ப்ரெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அதை நம்ம அப்படியே விட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு புக் பண்ணி தான் லாஸ் தான். ஸோ அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க. கூட ஒரு மாலை ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் எடுத்துட்டு பொசிஷனை விட்டுட்டோம். இன்னைக்கு பாருங்க நமக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு 137 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வாட். அதை இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னொரு ஸ்ப்ரெட் எடுத்துருந்தோம், புல் புட் ஸ்ப்ரெட். ஸோ அதனால இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம எவ்ரிடே லைவ் நான் இன்னும் கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு நான் போட்டேன்னா கண்டிப்பாக இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம எடுத்த வரைக்கும் போட்ட ப்ராஃபிட்ஸ் தான். ஓகே, ஸோ கன்சிஸ்டண்டாக நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணால். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். யூ கேன் ஆல்சோ ஒர்க் அவுட் ஆன் திஸ். ஸோ ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீக் என்னன்றது இந்த வீக் ட்ரேட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.